ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான, சிரமம் இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ கோச்சார கிரகங்கள் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் செய்யும்போது ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே உங்களை நீங்களே செதுக்க போகிறீங்க, உங்களை நீங்களே உருவாக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரு பார்வை உங்களுடைய ராசிக்கும் இருக்குது. குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான வக்ரம் பெற்ற சனி பகவானையும் பார்க்குறாரு. ஸோ 5ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறனால, குரு பார்வை கிடைக்கிறதுனால, ஏன்னா இப்போ தான் ஜூலை 27 தான் இந்த வக்ர பயிற்சி ஆரம்பமாச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய முழு திறமையும், உங்களுடைய முழு தகுதியும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஒரு குழப்பங்கள் மேபி இருந்துச்சுன்னா, அந்த குழப்பமே இல்லாமல் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே சிரமம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்ப ஒற்றுமை இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்குமே குடும்ப ஒற்றுமையில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இதில் விருச்சிக ராசிக்கு அதிகமான முன்னேற்றம் உண்டு. நீயா நானா போட்டி, நீ வேறு நான் வேறுங்கிற போட்டி, ஒரே வீட்டுக்குள்ளேருந்து பேசாமல் இருக்கிறது, பேச நினச்சாலும் அவாய்ட் பண்ணுறது, இப்படி தான் உங்களுடைய பார்ட்னர் செஞ்சுக்கிருக்காங்கன்னா, அந்த பார்ட்னர் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய தவறை என்ன பண்ண போகிறாங்க, சேஞ்ச் பண்ண போகிறாங்க. கிளி மாதிரி இருக்கிற உங்களை விட்டுட்டு குரங்கு மாதிரி இருக்கிற நபர்களை தேடி போயிருந்தால் கூட திரும்பவும் உங்களை நம்பி வருவாங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை தான் அவங்களுடைய எதிர்காலங்கிறத புரிந்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. தனிமையில் வாழக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் துணையுடன் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் இந்த வட்டம் ஒரு பெரிய இன்னொரு மாற்றம் என்னென்னா, இவ்வளோ நாட்களாக உங்கள் மேலே அன்பு வச்சு, பாசம் வச்சு, அக்கறை வச்சு, உங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி நடித்து உங்களை ஏமாத்தின, உங்களை அதை சொல்லணும்னா நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தணுங்கிற ஒரு கோட்டையை கட்டிட்டு அந்த கோட்டையில் சாதிச்சுட்டேன்னு சொல்லி இப்போ சிரிச்சுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய தெரிந்த அல்லது தெரியாத உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ சரியான பாடத்தை கொடுக்கணும். நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னா, அந்த குற்ற உணர்ச்சி உங்கள் மேலே தவறு கிடையாது. அவங்க அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி உங்களை காயப்படுத்தின உறவுக்கு சரியான பதிலடி இப்போ கொடுப்பீங்க. உங்களை ஏமாத்தின, உங்களை வீழ்த்த நினைச்ச நபர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் அவர்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அமையப்போகுது. இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே விருச்சிக ராசிக்காரங்க உங்களை விரட்டி விரட்டி வச்சு செஞ்சாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை காதல் பண்ணவங்க விரட்டி விரட்டி டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டங்களில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காதல் எல்லாம் கட் ஆகிட்டு உண்மையான காதல் உங்களுக்கு நிறைவேறும். இந்த காதல் திருமணம்
நடத்தணும், இந்த லவ் பண்ணுறவங்களே முடிக்கணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ நாட்களாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப ரொம்ப கவனமாக அக்கறையாக இருந்த உண்மையான ஒரு மனதார லவ் பண்ண விருச்சிகராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. அதுவும் காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே போலியாக உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட உள்ள காசை வாங்குறதுக்கு, உங்கள்கிட்ட உள்ள அன்பை வாங்குறதுக்கு தன்னுடைய செயல்பாடை செயல்படுத்திட்டு இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குன்னா அந்த போலியான உறவு, போலியான நட்பு, போலியான காதல் அனைத்தும் உங்களை விட்டு கடந்து போகுது. ஸோ அப்படிப்பட்ட இது போகுதுன்னா வேறு ஒன்றும் செய்யாதீங்க, கும்பிட போட்டுருங்க, வணக்கம்னு போட்டுருங்க. ஏன்னா புரிந்து கொள்ளாத உறவுகளை புரிய வைக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப கடினம். ஸோ அவங்களுக்கான நீங்கள் டயத்தை ஒதுக்கி பொருளாதாரத்தை செலவச்சு எல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. பலபடியும் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. அதேபோல் விருச்சிகராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு, ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு, உங்களுக்கான ஒரு அந்தஸ்து உண்டு, உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உண்டுங்கிறது கணக்கு. அதேபோல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் யார் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிங்களோ கட்டாயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே 16 கிட்ட என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் பண்ணும்போது எக்ஸாம் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சரியா? உங்களுக்கு அதுக்கான கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது. அதே போல் உங்களுடைய அம்மா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா சரியாகி உங்களுடைய தந்தை வழி சொத்து அல்லது உங்களுடைய அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஓகேவா? சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஓகே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மேக்ஸிமம் உங்களுடைய ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இது மாதிரி நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்களே, அந்த பிளானை யார்ட்டையும் சொல்லாமல் அதாவது எதிர்காலத்தை கருத்தை கொண்டு நீங்கள் செஞ்ச பிறகு சொன்னீங்கன்னா வெற்றி, செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லாக் ஆகும். ஸோ இது ரொம்ப கவனம். அதே போல் நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்றும் அனுச நட்சத்திரக்காரர்கள், அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரம், உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஊர் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடு என்ன பண்ணேன் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன். ஓகே, ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் சிறப்படையக்கூடிய சிறப்பான மாதம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20லேருந்து 30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20லேருந்து 30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு,
6-8 12 கிரகங்கள் இருக்கா அப்போலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.